ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ரொம்ப எம்மியான டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 120 கிராம்ஸ் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் எடுத்து சீல் பண்ணி வச்சுக்கணும். மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கேக் க்ரீமியாக பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நல்ல ஒரு டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும். கீயோட ரிச்னஸில் நல்ல ஒரு எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். க்ரீமே இல்லாமல் கேக் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இதை சேவ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். அடுத்து ஒரு 6 inch பேனை கீ போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பட்டர் ஷீட் போட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையும் உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கீ எடுத்து வச்சுக்கணும். இந்த கீயை நம்ம எதுவும் மில்க் பண்ணலாம் தேவையில்லை. நம்ம ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை போட்டுக்கணும். இந்த ரெசிபிக்கு பீட்டர்லாம் தேவையில்லை, நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு கீழே 100 கிராம்ஸ் சுகரை போட்டு நல்லா விஸ்க் பண்ணலாம். அது கலர் கொஞ்சம் லைட் எல்லோவாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் டைம் எடுக்கணும். நல்லா சுகர் கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா அந்த சுகர் கரையிற அளவுக்கு ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடச்சி வச்சுருக்க முட்டையில் 1 by 1 நம்ம போடணும். முட்டையை ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் முட்டை ஊற்றினா சரியாக இருக்கும். ஒன் பை ஒன்னாக ஊற்றி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 பிஞ்ச் சால்ட்டும் டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை 2 to 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டிகள் இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில ஒரு 1/4 கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டீனில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கியூவர் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 35 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே எம்மியான டேஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கீயோட ரிச்னஸ் நல்ல டேஸ்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.